பிரதமர் மோடி அங்கங்கே அடிக்கல் நாட்டின விஷயங்கள்லாம் அடுத்த 5 வருஷம் ஆட்சி முடியும் போது மக்களுக்கு பயனடையக்கூடிய வகையில் அந்த திட்டங்கள்லாம் வந்துடும் அப்படின்னு ரொம்ப பெருமை உங்க பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஆளுங்க டமக்குன்னு ஒரு சின்னதாக கேள்வியை போட்டு விட்டாங்க. ஏங்க இந்த நிவாரண நிதி அப்படின்னு சொன்னதான் என்னங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, போக போக அதெல்லாம் வந்து சேரும்னு சமாளிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. எப்படி போனாங்கன்னு பாருங்க. நிச்சயமாக தூத்துக்குடிக்கு பிரதமரே நேரடியாக வந்து துவக்கி வைக்கப்பட்ட அத்தனை திட்டங்களும் வரக்கூடிய 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும். சொல்ல வர வெள்ள நிவாரணம் என்பது பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எந்த தொகை ஒதுக்கீடு செய்யணுமோ உடனடியா அந்த தொகையை ஒதுக்கீடு பண்ணி முதல்ல கொடுத்தாச்சு. வெள்ளம் வந்த போதே இந்த இழப்பீடுகளை மதிப்பீடு செய்து அதிகாரிகள் குழு கேட்கின்ற அத்தனை தகவல்களும் சரியாக ஆதாரத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டால் என்னவெல்லாம் பாதிப்பு இருக்கோ அதுக்கு நிச்சயமாக மத்திய அரசு இங்க நிதி வழங்கும்.